மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி நாளை நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாண வைபவத்தில் சுமார் 1,00,000 பக்தர்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் இந்த விருந்தளிக்கும் நிகழ்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு சேதுபதி பள்ளியில் வளாகத்துல மாப்பிள்ளை வீட்டார் விருந்துக்கு உணவு தயாரிக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 1,00,000 பக்தர்களுக்கு உணவு தயாரிப்பதற்காக காய்கறிகள், அரிசி மூட்டைகள் என வந்து இறங்குகிறது. காய்கறிகளையும் குவியல் குவியலாக வெட்டி வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை மாலை என பல்வேறு வாகனங்கள்ல 4 மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். 8ஆம் திருவிழாவான நேற்று மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று தெற்கு விஜய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை நேரில் கண்டு கருத்து தரிசனம் செய்ய உள்ளார்கள். அதற்கான ஏற்பாடு பணிகளை கோவில் நிர்வாகமும் அறநிலைத்துறையும் தீவிரமாக செய்து வருகிறது. இந்த நிலையில ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண வைபவத்தின் போது பழமுதிர்ச்சோலை திருவருள் முருக பக்த சபை டிரஸ்ட் சார்பில் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல திருக்கல்யாண விருந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த விருந்தானது வைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.